வாழ்க தமிழ். ஆசிரியர் தகுதித் தேர்வு எழுத இருக்கின்ற அன்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களே, 6ஆம் வகுப்பு பயில்கின்ற மாணவர்களின் பெற்றோர்களே, இன்றைய தினம் நாம் தொடர்ச்சியாக கணித வகுப்பு 6ஆம் வகுப்பிற்கு எடுத்து இன்றைக்கு நிறைவு செய்ய இருக்கிறோம். இது அடுத்த டேர்ம் என்று சொல்லக்கூடிய 3வது டேர்முக்குரிய பாடம் இன்றுடன் நிறைவடைகிறது. அதிலே மிகவும் கூர்ந்து கவனிக்கத்தக்க வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடம் இருக்கிறது. எந்த எழுத்திற்கு சமச்சீர் கோடு கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பி என்ற எழுத்தை குறுக்கவோ அல்லது கிடைமட்டமாகவோ அல்லது செங்குத்தாகவோ பிரிக்க முடியாது. அப்படி பிரித்தா சமச்சீர் தன்மை இருக்காது. அதனால் ஆப்ஷனில் APTU அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பி தான் சரியான விடை. நிலை குத்துக்கோட்டை சமச்சீர் தன்மை கோடாக பெற்ற சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. டேட், நன்னு. அடுத்தது MAM, மேம், EVE. அதில் பார்த்திங்கன்னா சமச்சீர் தன்மை இருக்கணும். செங்குத்தாக பிரிக்கிறப்ப அதில் MAM, மேம், அதை செங்குத்தாக அப்படி பிரித்தோம்னா இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரே மாதிரியாக இருக்குது பாருங்கள். M இருக்கும். இந்த ஏயை குறுக்க கிடைமட்டமாக பாதியாக கட் பண்ணோம்னா MA, அதில் பாதி AM, ஏயில் பாதி M அப்படின்னு இருக்கும். இப்போ நன்னில் இருக்காது. நன்னில் ஏன் இருக்காதுன்னா இந்த லெஃப்ட் சைடில் கோடு இருக்குது, அங்கே ரைட் சைடில் கோடு இருக்கும். அதனால் அந்த வளைவு மாறி இருக்கும். அதனால் அது கிடையாது. அடுத்தது 818 சுழல் சமச்சீர் வரிசை என்ன? 818ங்கிற நம்பரை எழுதி சுற்றி விட்டோம்னா அந்த சமச்சீர் வரிசை என்னவாக இருக்கும்? 818 அப்படியே சுற்றினோம். முதல்ல ஒரு 818 இருக்கும். அப்படியே ஒரு 180 டிகிரி சுற்றி வந்தோம்னா திரும்பவும் என்ன இருக்கும்? 818 தான் இருக்கும். அதனால் 2 முறை சுழல் சமச்சீர் வரிசை பெற்றுள்ளது. அடுத்தது இந்த ஸ்டார் ஒன்று போட்டிருக்காங்க. சுழல் சமச்சீர் வரிசையை எந்த சுழற்சி வரிசையை பெற்றுள்ளதுன்னு கேட்குறாங்க. இதில் 5 ஸ்டாரோட முனைகள் இருக்குது. அதனால் 5 முறை சுற்றலாம். நடுப்புற ஒரு புள்ளி மாதிரி வச்சுட்டு அட்டையில் செஞ்சு சுற்றினோம்னா 5 முறை சுற்றினோம்னா ஒரே மாதிரி இருக்கும். அதனால் 5 முறை பெற்றுள்ளது. அடுத்தது சமச்சீர் கோடற்ற முக்கோணம் எது அப்படின்னு கேட்பாங்க. சமச்சீர் கோடே வராது. அது என்ன முக்கோணம் அப்படின்னா அசம பக்க முக்கோணம். அசமம்னா வேற ஒரு அளவு. ஒரே ஒரு சமச்சீர் கோட்டை பெற்றுள்ள முக்கோணம் எதுன்னு கேட்பாங்க. அது இருசம பக்க முக்கோணம். இந்த 2 பக்கத்தை 2ஆக பிரிக்கலாம். 3 சமச்சீர் கோடுகள் பெற்ற முக்கோணம் எதுனாக்கா சமபக்க முக்கோணம். இப்போ அதில் படம் வரைஞ்சி காமிச்சிருக்கேன். கீழே பாருங்கள். 5 சமச்சீர் கோடற்ற முக்கோணம் அசமபக்க முக்கோணம் அப்படின்னு நான் சொன்னேன். 4, 5, 6 அப்படின்னு வேறு அளவு இருக்குது. இதில் எப்படி பிரித்தாலும் அதை சமமாக வராது. முனையில் 4லேருந்து குறுக்க எப்படி பிரித்தாலும் 5லேருந்து பிரித்தாலும் வராது. அதனால் அது வராது. அது செங்கோண முக்கோணமாக இருந்தால் செங்கோண முக்கோணம் படம் வரைஞ்சி காமிச்சிருக்கேன் பாருங்கள். அதில் குறுக்க கிராஸாக ஒரு கோடு போட்டோம்னா மேல் பகுதியும் அப்படியே கீழ்ப்பகுதியும் அச்சா அப்படியே ஒட்டிடும் அதில். அதனால் அது வெட்ட முடியும். அதனால் சமச்சீர் கோடு 1 அப்படிங்கிறத நம்ம அதில் சொல்லியிருக்கோம். ஒரே ஒரு சமச்சீர் கோடு பெற்ற முக்கோணம் இருசம பக்க முக்கோணம். அடுத்து சமபக்க முக்கோணமாக இருந்தால் 3 பக்கங்களும் சமம். 3 முனையிலேருந்து கோடு போடலாம். அப்படி போட்டோம்னா 3 சமச்சீர் கோடுகள் கிடைக்கிறது. அது படம் வரைஞ்சி காமிச்சிருக்கேன். அடுத்தது சுழல் சமச்சீர் வரிசையை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சுழல் சமச்சீர் வரிசை சுற்றினா என்ன கிடைக்கும்? இப்போ ஹெச்ங்கிற எழுத்து அப்படியே நிற்கிது. அதை அப்படியே ஒரு 180 டிகிரி சுற்றினோம்னா இன்னொன்று கிடைக்கும். அதனால் 2 கிடைக்கும். அடுத்தது 8 அப்படிங்கிற நம்பர். இந்த 8ங்கிற நம்பர் ஒரு தடவை அப்படியே இப்போ இருக்கிற தோற்றத்தில் 180 டிகிரி சுற்றினோம்னா இன்னொரு அதே மாதிரியே கிடைக்கும். அதனால் 2 முறை. அடுத்தது பார்த்திங்கன்னா 4 முனைகள் உள்ள மாதிரி ஸ்டார் கொடுத்துருக்குறாங்க. அதில் 4 தடவையும் சுற்றுறப்ப 4 சுற்றி வர்றப்ப 4 கிடைக்கும். அடுத்தது 8 உள்ள வட்டம் கொடுத்துருக்காங்க. 8ஆக பிரிச்சுருக்காங்க. அதை இப்போ சுற்றுறப்ப 8 முறை சுற்றலாம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஆரோ போட்டு காமிச்சிருக்காங்க. இப்போ இருக்கிற பொசிஷன் அப்படியே 180 டிகிரி மாற்றினா திரும்பவும் அதே பொசிஷன் வரும். அதனால் 2 முறை வந்திருக்கிறது. இப்படி ஏதாவது கேள்வி நம்மளை கேட்கலாம். சமச்சீர் கோடு இல்லாத ஆங்கில எழுத்துக்கள் என்னென்னு கேட்பாங்க. சமச்சீர் கோடு வராது இந்த எழுத்துக்களில். எந்த எழுத்து அப்படின்னாக்கா PNSZ. PNSZல மட்டும் சமச்சீர் தன்மை வராது. பிரித்தோம்னா 2 ஒரே மாதிரி இருக்காது. அப்படிங்கிறது தான் அந்த எழுத்துக்கள். அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு நம்ம எழுதணும். PNSZ. சுழல் சமச்சீர் தன்மை கொண்ட ஆங்கில எழுத்துக்கள் என்னென்ன? அப்படியே சுற்றி வந்தால் திரும்பியும் அதே கிடைக்கும். அது என்னென்னு கேட்குறாங்க. அது பார்த்தோம்னா ION, XS, HZ. இதெல்லாம் திரும்பி 180 டிகிரி வந்தால் அதே எழுத்து கிடைக்கும். அடுத்தது எதிரொலிப்பு சமபக்கத்தன்மை கொண்ட ஆங்கில எழுத்துக்கள், சமச்சீர் தன்மை கொண்ட ஆங்கில எழுத்துக்கள் யாவை அப்படின்னு கேட்பாங்க. எதிரொலிப்பு தன்மை இருக்கணும்.
அப்படியே கண்ணாடியில் பிம்பம் வச்சா அது அப்படியே இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி உள்ளது. AMEDIKOXHUVW. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னாக்கா, நம்ம வந்து ஏபிசிடி வரிசையாக சொல்லி தான் நம்ம பார்த்து தான் அதே மாதிரி ரிஃப்ளெக்ஷன் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். இப்போ வந்து அதனுடைய அப்படியே கரண்டியில் பார்த்தோம்னா என்ன தெரியும், அடுத்தது எம், அது இப்படி பார்த்தோம்னா என்ன தெரியும், எம் தெரியும், தெரியும். அது இடைவெளி மாற்றம் ஆனாலும் நம்மளுக்கு வந்து அந்த எழுத்து தெரியும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது சுழல் மற்றும் எதிரொலிப்பு சமச்சீர் தன்மை கொண்ட ஆங்கில எழுத்துக்கள் யாவை. சுழலும் சுற்றினாலும் அதே நம்பர் கிடைக்கும், அதே மாதிரி எதிரொலிப்பு செஞ்சாலும் அது கிடைக்கும். அது மாதிரி 4 எழுத்து தான். IOXH. இந்த ஐயை வந்து சுற்றினாலும் கிடைக்கும், அந்த எதிரொலிப்பு தன்மையில் பார்த்தாலும் அதே எழுத்தான் கிடைக்கும். அதே மாதிரி OXH இதெல்லாம். அடுத்தது 10 பக்கங்கள் கொண்ட ஒரு ஒழுங்கு பலகோணம் டேஷ் சமச்சீர் கோடுகளை பெற்றிருக்கிறது. அது எத்தனை பக்கம் இருந்தான்னா அது அத்தனை பக்கம் சமச்சீர் கோடுகளை பெற்றிருக்கும், அவ்வளோதான். 10 சமச்சீர் கோடுகளை கொண்ட ஒரு ஒழுங்கு பலகோணம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரே ஒரு வார்த்தை வித்தியாசம் பாருங்கள். சமச்சீர் கோடுகள் இருக்குதான், அது வந்து எத்தனை சுழல் சமச்சீர் வரிசை பெற்றிருக்கும். 10 இருந்தால் 10 இருக்கும் அப்படின்னு நீங்கள் எழுதிடுங்க, ஞாபகம் வச்சுக்கலாம். n பக்கங்கள் கொண்ட ஒரு ஒழுங்கு பலகோணம் n சமச்சீர் கோடுகள் மற்றும் சுழல் சமச்சீர் வரிசையை பெற்றிருக்கும். எத்தனை பக்கம் இருக்கோ அத்தனை சமச்சீர் கோடுகளும் இருக்கும், அத்தனை சுழல் சமச்சீர் வரிசையும் பெற்றிருக்கும் அப்படின்னு எழுத வேண்டியதான். அடுத்தது தகவல் செயலாக்கம் அப்படின்னு ஒரு சாப்டர். இந்த தகவல் செயலாக்கத்தில் பார்த்திங்கன்னா எப்படி எழுதுகிறாங்க நம்பரை. உதாரணமாக இதில் சரியாக அதில் விழலைன்னு நினைக்கிறேன். அந்த எழுத்து ஒன்றும் இல்லை, 1 3 5 7. இந்த எண் வந்து தொடர் வந்து 1 3 5 7ங்கிறது ஒற்றை எண் தொடர். இந்த ஒற்றை எண் தொடர் வந்து எப்படி கிடைக்கிது. முதல்ல வந்து 1, அதோட 2 கூட்டுறோம் 3, அதோட 2 கூட்டுறோம் 5, அதோட 2 கூட்டுறோம் 7. இந்த அமைப்பில் இருக்கிறது. அதான் இந்த அமைப்பு என்ன, எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது தெரியணும். எந்த அமைப்பில் இருக்குது. 1 1 + 2 1 3 + 2, அடுத்தது வந்து 5 + 2 அப்படிங்கிற அமைப்பில் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா 1 1 4 9 16. இது எந்த அமைப்பில் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. 1 × 1 2 × 2 3 × 3 4 × 4 இப்படிங்கிற அமைப்பில் இருக்குது. அதாவது வர்க்கம் 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர். சிறப்பு எண் தொடர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது என்ன சிறப்பு எண் தொடர்னால், 1ல் தான் ஆரம்பிக்கும். 1 1, அடுத்தது 2 3 5 8 13 அடுத்தது 30 21 34. 2 அடுத்தடுத்த எண்களின் கூடுதல் அடுத்த எண்ணை தருகிறது. இதான் அதனுடைய அந்த டெரிவேஷன், சிறப்பு எண் தொடர் அப்படிங்கிறது. இப்போ உதாரணமாக 1 அப்படின்னு ஆரம்பிக்கும், அடுத்தது அந்த 1 எடுத்து போட்டுட்டோம், அந்த 1 1ஐயும் கூட்டினா 2, அதுக்கு அந்த 1ஐயும் 2ஐயும் கூட்டினா 3, 2ஐயும் 3ஐயும் கூட்டினா 5, தொடர்ந்து அப்படியே 3ஐயும் 2ஐயும் கூட்டினா 5, அப்புறம் 5ஐயும் 3ஐயும் கூட்டினா 8, 8ஐயும் 5ஐயும் கூட்டினா 13, 13ஐயும் 8ஐயும் கூட்டினா 21, 21ஐயும் 13ஐயும் கூட்டினா 34. அதாவது 2 அடுத்தடுத்த எண்களின் கூடுதல் அடுத்த எண்ணை தருகிறது. இது பிஃபனோசி தொடர் என்கிறோம். இது மாதிரி எழுதக்கூடிய தொடருக்கு வந்து பிஃபனோசி தொடர், பிஃபனோசி தொடர் என்று பெயர். அடுத்தது லூக்காஸ் எண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லூக்காஸ் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சனால 1 3 4 7 11 18 29 இது வந்து லூக்காஸ் தொடர்னு சொல்லுவாங்க. இந்த டிஃபனோசி எண் தொடரில் வந்து 10வது உறுப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா எப்படி, இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்ப்போம். இந்த 10வது பிஃபனோசியில் வந்து 10வது உறுப்பு என்னென்னு கேட்டாங்கன்னா, எப்படி நம்ம வரிசையாக அந்த தொடரை முதல்ல எழுதணும். 1 1, அடுத்தது 2, அடுத்தது 5, அடுத்தது 8, 8 5 கூட்டினா 13, 13 8 கூட்டினா 21, 21 8 கூட்டினா 34, அந்த 21ஐயும் 34ஐயும் கூட்டினா 55. அதுதான் அந்த பிஃபனோசி தொடரில் வந்து அடுத்த 10வது எண். 11வது உறுப்பு கேட்டாங்கன்னாக்கா அப்போ என்ன செய்யணும், அந்த 55ஓட 34 கூட்டினா 89. 12வது உறுப்பு என்ன இருக்கும், அந்த 55ஓட 89 கூட்டணும் 144. அடுத்தது 13வது உறுப்பு என்ன இருக்கும், அந்த 89 144 கூட்டினா 233. அது அடுத்தடுத்த உறுப்புகளை கூட்டிக் கொண்டே செல்ல வேண்டும். இது வந்து சிறப்பு குறிப்பு. பிஃபனோசி எண் தொடர் வந்து எப்படி இருக்குன்னாக்கா 1 1 என தொடங்கும். இது பதிலாக 0 1 என்றும் தொடங்கலாம். அந்த 1 1ன்னு தொடங்கலாம், 0 1ன்னு தொடங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இந்த யூக்ளிடின் வழிமுறை. இந்த யூக்ளிடின் வழிமுறை எப்படி இருக்குன்னாக்கா A = B × Q + R அப்படிங்கிற ஃபார்முலா தான். அதாவது வகுபடும் எண், எந்த எண்ணை வகுக்கிறோமோ அந்த வகுபடும் எண் = எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னாக்கா வகு எண் பெருக்கல் ஈவு ப்ளஸ் மீதிக்கு சமமாக இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும்.
இப்போ உதாரணமாக அடுத்த 3 எண்களை எழுதுக அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படி தொடரை ரொம்ப கவனித்து பார்க்கணும். இதில் தொடரில் நிச்சயமாக ஒரு கணக்கு வரும். 50, 51, 53, 55, 56, 60ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம எழுதி பார்க்கலாம் மனசுலேயே. முதல்ல 50ஓட 1 கூட்டினா 51, 51ஓட 2 கூட்டினா 53, 53ஓட 3 கூட்டினா அடுத்தது 6, 56ஓட 4 கூட்டணும். வரிசையாக ஒன்று ஒன்றா கூடுதலாக போயிட்டே இருக்குது. 56ஓட 4 கூட்டினா 60, 60ஓட 5 கூட்டினா 65, 65ஓட 6 கூட்டினா 71, 71ஓட 7 கூட்டினா 78. அப்போ அடுத்த எண் 60க்கு அப்புறம் என்ன இருக்குன்னா 65 இருக்கும். 65ஓட 6 கூட்டினா 71, 71ஓட 7 கூட்டினா 78. இதுதான் அடுத்த தொடர். அதுக்கு அடுத்தது 77, 69, 61, 53ன்னு ஒரு தொடர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதில் பாருங்கள், இதில் வித்தியாசமான ஒரு தொடர். இதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமப்பட்டாலும் நம்ம அப்படிங்கிறத பார்க்கணும். இது மாதிரி ஒரு ஃபிக்ஸடாக ஒரு நம்பரை கழிச்சிக்கிட்டே கூட போவாங்க. அதுக்கு தான் இந்த கணக்கு. 77ல் 8 போச்சுன்னா 69. அந்த டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். நம்ம டின்னு சொல்லுவோம். 2வது எண்ணிலேருந்து முதல் எண்ணை கழிக்கலாம். இங்கே வந்து வர குறையிறதுனால இந்த முதல் எண்ணையும் 2வது எண்ணையும் கழித்து பார்க்கணும். 2வது எண்ணையும் 3வது எண்ணையும் கழித்து பார்க்கணும். 3வது எண்ணையும் 4வது எண்ணையும் கழித்து பார்க்கணும். அப்படி பார்க்குறப்ப அந்த 8ங்கிறது பொதுவாக இருக்குது. அதனால் 8ஆல் கழிச்சிக்கிட்டே வராங்க. இப்போ 53 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 53ல் 8 போச்சுன்னா 45, 45ல் 8 போச்சுன்னா 37, 37ல் 8 போச்சுன்னா 29. ஆக அடுத்த 3 எண்கள் 45, 37, 29 தொடர் அப்படியே போயிட்டே இருக்குது. இப்போ இது ரொம்ப ஈஸி, பார்த்தோன்னே சொல்லிடலாம். 10, அதுக்கப்புறம் 20, அதுக்கப்புறம் 40, அதுக்கப்புறம் 80. அதாவது அந்த நம்பரை அதே நம்பரை திரும்ப கூட்டுறாங்க. அதான் 10, 10, 20, 20, 20, 40, 40, 40, 80. அப்போ அதுக்கு அடுத்த நம்பர் என்னவாக இருக்குன்னா 80, 80, 160, 160, 160 கூட்டினா 320, 320, 320 கூட்டினா 640. அப்போ 160, 320, 640 டேஷ் தொடர் போயிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அடுத்த கணக்கை பாருங்கள். 21/33. அதுக்கப்புறம் அடுத்த நம்பர் என்ன வந்திருக்குன்னா 321/444. அதுக்கப்புறம் என்ன வந்திருக்குன்னா 4321/5555. இப்போ கீழே பாருங்கள் 3 3ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் 2 தடவை வந்திருக்கு. அதுக்கப்புறம் 4 4 4ன்னு 3 தடவை வந்திருக்கு. இது கீழே மதிப்பு வித்தியாசம் என்னன்னு. அதுக்கப்புறம் 5 5 5ன்னு இருக்குது. அப்போ அதுக்கு அடுத்து என்னவாக இருக்கும் 6 6 6 6 அப்படின்னு இருக்கும். அது வந்து எத்தனை தடவை போடுற மாதிரி இருக்கும் 5 தடவை போடுற மாதிரி இருக்கும். இப்போ மேலே பாருங்கள், முதல்ல 21 இருந்துச்சு. அதோட முன்னாடி 3 சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் 4 சேர்த்துருக்காங்க. அந்த என்னோட 4 சேர்த்துருக்காங்க. அப்போ அதுக்கு அடுத்தது என்ன செய்யணும் 5 சேர்க்கணும். அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், விளக்கமாக சொல்லியிருக்கேன். 21 அதோட 3 சேர்த்தாங்க. 3 பக்கத்தில் சேர்த்துருக்காங்க. ஆடுன்னு சொல்கிறோட பக்கத்தில் எழுதுறது தான் நல்லது. 321. அதுக்கப்புறம் 4 சேர்த்தாங்க. 4321. அதுக்கப்புறம் 5 சேர்ப்பாங்க. அப்போனா 5 முன்னாடி போட்டுக்கணும். கீழே 6 6 6ன்னு 5 தடவை எழுதணும். அப்புறம் 7, அதுக்கப்புறம் 6 போட்டுக்கணும். 6 5 4 3 2 1. அப்போ 6க்கு அடுத்த நம்பர் வந்து 7 முறை போட்டுக்கணும். 7 வந்து போட்டுக்கணும் 6 தடவை. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கணக்கில் 4 5 6 வரிசையாக சேர்த்துக்கிட்டே வரணும். கீழே வந்து 5 4 தடவை, 6 5 தடவை, 7 6 தடவை போடணும். அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ அடுத்த கணக்கு பாருங்கள், வித்தியாசமான கணக்கு தான் எல்லாமே. நிறைவு செய்க. ஓரன் 1 11 11 121. 3 1 போட்டு 3 1ஆல் பெருக்கியிருக்காங்க. 1 2 3 2 1. அதோட அடுத்த 2 கேட்டிருப்பாங்க. இதில் 4 1 போட்டணும். பெருக்கல் 4 1. இதுக்கு எப்படி விடை வருதுன்னு பாருங்கள். முதல்ல 1ன்னு வந்துச்சு விடை. அடுத்தது 1 2 1. அதுக்கு அடுத்து என்ன வந்துச்சு 1 2 3. மறுபடியும் குறைஞ்சிச்சு 2 1. அதே மாதிரி இதுக்கு எப்படி வரும்னா 1 2 3 4 அது வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் 4 4க்கு அப்படியே ரிவர்ஸ் எழுதணும். 3 2 1. அதுக்கடுத்து 5 1ஆல் பெருக்கிறாங்க. அதே போல் 5 1 பெருக்கல் 5 1 1 2 3 4 5. அதுக்கப்புறம் 4 3 2 1. இந்த பக்கத்துலேருந்து 1 2 3 4 5. கடைசியிலேருந்தும் 1 2 3 4 5 அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. அவ்வளோதான். இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அது. இப்போ இது மாதிரி ஒரு படம் கொடுத்து கேட்கலாம். இப்போ இந்த முதல் கட்டத்தில் பாருங்கள், ஏ அதை வந்து ஒரு 90 டிகிரி சுற்றுறாங்க. 90 டிகிரி அந்த அட்டையை ஏங்கிற எழுத்து திருப்புறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 90 டிகிரி தலைகீழ வந்துருச்சு ஏ. அதுக்கு அடுத்து என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அடுத்து என்னவாக இருக்கும்? இப்போ ஏ வந்து நேராக இருக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் ரைட் சைடில், அதுக்கப்புறம் தலைகீழ வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வரும். அந்த ஏ வந்து முனை வந்து மாறிக்கிட்டே இருக்கு பாருங்கள். முதல்ல உச்சியில் இருந்துச்சு, அடுத்தது வந்து 3ல் இருந்துச்சு, அடுத்தது 6ல் இருந்துச்சு, அடுத்தது 9ல் இருக்கும். மணி கடிகாரத்தை ஞாபகம் வச்சுக்கூட நம்ம எழுதலாம் அந்த கணக்கை. அதுக்கு அடுத்தது அடுத்த கணக்கு பாருங்கள். என் இசட்
என், அதுக்கு அடுத்து என்ன வரும்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு என்னு, அடுத்தது என்ன வந்திருக்கு, இசட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன வரும், என் வந்திருக்கு. அதுக்கப்புறம் அடுத்து என்ன வரும்னு கேட்குறாங்க. இசட் தான் வரும். என் இசட் வந்த மாதிரி இன்னொரு தடவை என் இசட், அவ்வளோதான். அடுத்தது டபிள்யூ. அந்த அந்த டபிள்யூ வந்து என்ன வந்திருக்குன்னா, இந்த எண்ணை வந்து தலைகளை சுற்றுறாங்க. அதுதான் எண் வந்து இப்படி நேராக இருக்குது. அப்புறம் அந்த எண்ணை வந்து இப்படி குறுக்க போடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு மறுபடியும் நேராக எழுதிட்டாங்க. முதல்ல எப்படி ஞாபகம் வச்சுங்க, முதல்ல 90 டிகிரி அந்த எண் வந்து இப்படி இசட் மாதிரி வந்துருச்சு. அதுக்கப்புறம் 180 டிகிரி வந்தால் எண் வந்துருச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் என்னன்னாக்கா ஒரு 90 டிகிரி சுற்றினோம்னா அந்த எண் வந்து எப்படி இசட் மாதிரி வந்துடும். அதான் அதனால தான் அதை இசட்னு சுருக்கமாக சொன்னேன். அதுக்கு அடுத்து எனக்கு பாருங்கள், டபிள்யூ வந்து என்னவா மாறும்னு கேட்குறாங்க. டபிள்யூ வந்து ஃபஸ்ட்டு இடத்துல வந்து டபிள்யூன்னு இருந்துச்சு. மூணாவது இடத்துல வந்து என்ன வந்துச்சுனாக்கா மறுபடியும் எம் வந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், முதல்ல ஒரு 90 டிகிரி சுற்றினா என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா டபிள்யூ வந்து இந்த பக்கம் ரைட் சைடில் அனைத்துக்கணம் போடுற மாதிரி போடணும். அதுக்கப்புறம் அடுத்தது என்ன வரும், எம் வந்திருக்கு. எம் வந்து அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் வர மாதிரி போடணும். அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. அதனால் வந்து ஏ முதற்கணக்கில் வந்து ஏ வந்து இப்படி குறுக்க வந்துருச்சு. அதுக்கப்புறம் என் வந்து இசட் மாதிரி தெரியுது. அடுத்ததில் வந்து 3ன்னு அந்த மூணாவது இடத்துல வந்து என்ன வரணும்னாக்கா 3 அப்படிங்கிற மாதிரி வருது. அந்த டபிள்யூ வந்து இப்படி வரும் ரைட் சைடில். அதுக்கப்புறம் 4வதுங்கிற அந்த இடத்துல வந்து எப்படி வரும்னாக்கா இப்படி எடுத்த வந்து அந்த ரைட் சைடில் திருப்புறோம். டபிள்யூ 4வது இடத்துல வந்து 90 டிகிரி சுற்றினா எப்படி வருதோ அது வருது. அதுக்கப்புறம் அடுத்து 90க்கு வந்து தலைகளை வந்துடுது, எம் வந்துடுது டபிள்யூ. அதுக்கப்புறம் சுற்றினா இந்த பக்கம் வர்ற மாதிரி போட்டு விட்டுறணும். இந்த எழுத்தை வந்து நல்லா ரொட்டேட் பண்ணுற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. 90, 180 அப்படி மாறினா என்ன ஆகும் அப்படின்னு எழுதி பார்த்துருங்க. அடுத்த ஒரு படம் போட்டிருக்காங்க. இந்த படத்தில் 0 போட்டு ஒரு ஆரோ போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 0 போட்டு கீழ் நோக்கி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 1வது விடை 1 வச்சுருக்கிறதுக்காக 1 போட்டிருக்கேன் நான். 4வது விடை எப்படி இருக்குனாக்கா 0 போட்டு மேலே தூக்கியிருக்காங்க. அப்போ ரைட் சைடு ஆரோ, அதுக்கப்புறம் கீழே டவுன்வோர்டு இந்த ரைட் சைடில் போகுது. அதுக்கப்புறம் டவுன்வோர்டு போகுது. அதுக்கப்புறம் அப்படின்னா அடுத்தது 3வது படத்தில் எப்படி இருக்குன்னா இங்கே வந்து 3வது படத்தில்ங்கிறது இந்த 1ன்னு போட்டு காமிச்சிருக்கேன். லெஃப்ட் சைடில் ஆரோ போகும். அந்த இது வந்து எங்கே வரும், இந்த ஒரு சின்ன ஒரு கட்டம் ஒன்று போட்டிருக்காங்க, அதையும் பார்க்கணும் நீங்கள். அது எந்த இடத்துல வருது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். பார்த்திங்கன்னா அந்த ஆரோ வந்து ஆரோவுக்கு பக்கத்துலேயே வருது. அந்த ஆரோ வந்து எங்கே இருக்கோ அதுக்கு கீழே, அதாவது குறுக்க கிராஸில் இருக்குது. அதுக்கப்புறம் 2வது படத்தில் ஆரோவுக்கு கீழே, 4வது படத்தில் பார்த்திங்கன்னா தெரியும் ரைட் சைடில் மேலே இருக்குது. அப்போ 3வது படத்தில் எங்கே இருக்குனாக்கா லெஃப்ட் சைடில் மேலே இருக்கும். அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். ஆரோவும் மாறுது. அந்த ஒரு சின்ன சதுரம் மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க, அது எங்கெங்கெல்லாம் மாறுது அப்படிங்கிறத. அப்படி மாறுறப்ப அந்த எந்த இடத்துக்கு போகுது அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு வரிசையாக நம்ம இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய எழுத்தில் வந்து எப்படிலாம் மாறுது அப்படின்னுக்கு. அடுத்த கீழே பார்த்திங்கன்னா மறுபடியும் என்ன ஆகுது, ரொட்டேட் ஆகுது அப்படிங்கிறத காமிச்சிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையும் அதே மாதிரி தான் அந்த 2, 3 அப்படின்னு காமிச்சிருக்கேன். 2வது படத்தில் என்ன மாறும், 3வது படத்தில் என்ன மாறும் அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த படம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்போ அதுக்கு அடுத்த படம் 4ல் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. 2ல் எப்படி இருக்கும், 3ல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். இப்போ பார்த்திங்கன்னா 3வது அந்த 1, 2, 3ல் வந்து எப்படி இருக்குனாக்கா லெஃப்ட் சைடில் இருக்குது. அதுக்கு அடுத்தது முன்னாடி உள்ளதில் வந்து அப்போனா என்ன இருக்கும், அந்த 0 போட்டு ஆரோ வந்து கீழ் நோக்கி இருக்கும். அதுக்கு அடுத்ததில் வந்து முன்னாடி உள்ளது வந்து 2ன்னு போட்டிருக்கோம், அதுதான் வந்து ரைட் சைடில். இப்போ அது மாதிரி எழுதிட்டு பார்த்தோம்னா தெரியும் வரிசையாக இருக்கான்னு. இப்போ விடையை அதில் எழுதி பார்த்தோம்னா தெரியும். விடை வந்து ரைட் சைடில் ஆரோ, அதுக்கப்புறம் டவுன்வர்டு ஆரோ, அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் ஆரோ, அதுக்கப்புறம் 4வது படத்தில் அப்சைடு மேல் நோக்கி. அப்போ மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். இந்த 2 அப்படிங்கிற இடத்துல ரைட் சைடு, அதாவது 3 கடிகார முள்ளில் 3. அடுத்தது 3வது இடத்துல 3ன்னு போட்டிருக்க இடத்துல கடிகார முள்ளில் வந்து 6 இருக்கிற இடத்துல. அடுத்தது 9ங்கிற இடத்துல அவங்களே விடை எழுதியிருக்காங்க. அடுத்தது 12ங்கிற இடத்துல அந்த 0 போட்டு ஆரோவை நேராக மேலே போடணும். கடிகாரம்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த கணக்கு கொஞ்சம் ஈஸியாக போட்டுடலாம். இந்த மாதிரி கணக்குகளை கடிகார திசையில் எப்படி சுற்றுற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது கணக்கை பார்த்தா கொஞ்சம் ஏமாத்துகிற மாதிரி இருக்குன்னா ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. ஆங்கில எழுத்துக்களை மூத்தவரிலிருந்து இளையவரை வரிசைப்படுத்துக, உங்களுக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல்ல ஏன்னு போட்டால் பெற்றோர், எல்லுன்னு போட்டால் உங்களை அப்படின்னு சொல்கிறாங்க, எஃப்னு போட்டால் தாத்தா பாட்டி. அடுத்தது ஐன்னு போட்டால் மூத்த சகோதரி, ஒய்ன்னு போட்டால் இளைய சகோதரன், எம்முன்னு போட்டால் சித்தப்பா. இதுதான் ஒவ்வொரு கட்டத்துலையும் கொடுத்துருக்காங்க.
இந்த ஆங்கில எழுத்துக்களில் மூத்தவர்லேருந்து வரிசைப்படுத்த சொல்கிறாங்க. இப்போ இருக்கிறதுலையே இந்த பார்த்திங்கன்னா தாத்தா பாட்டி தான் முதல்ல வருவாங்க இல்லையா. ஃபஸ்ட்டு தாத்தா பாட்டி எஃப் அதை எழுதிக்கணும். அதுக்கப்புறம் தாத்தா பாட்டிக்கு அப்புறம் நம்மளுடைய பெற்றோர், நாம் தான் அதுன்னு வச்சுக்கலாம், நம்ம தாத்தா, நம்ம அப்பா அம்மா. அதுக்கப்புறம் என்ன வரும், எஃப்ஏ வந்துருச்சு. சித்தப்பா, அப்பா அம்மா அதுக்கப்புறம் சித்தப்பா, எம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் மூத்த சகோதரி, நம்மளுக்கு மேலே இருக்கிறவங்க ஐ, நான் எல், அதுக்கப்புறம் கடைசியாக இளைய சகோதரன் ஒய். அப்போ தாத்தா பாட்டிக்கு எஃப், அப்பா அம்மாவுக்கு ஏ, சித்தப்பாவுக்கு எம், ஐ மூத்த சகோதரிக்கு ஐ, நான் தான் எல், இளைய சகோதரனுக்கு ஒய். ஆக இது எல்லாத்தையும் வரிசைப்படுத்தினோம்னா, அந்த மூத்தோர் அடிப்படையில் வரிசைப்படுத்தினோம்னா ஃபேமிலி அப்படின்னு கிடைக்கிது. அப்படிங்கிறத விடையை கொண்டு வந்திருக்காங்க. அவ்வளோதான். இதில் வந்து சின்ன சின்ன தீக்குச்சி மாதிரி எடுத்துக்கிறது. இப்போ முதல் படத்தில் பாருங்கள், எத்தனை தீக்குச்சி தேவைப்பட்டிருக்கு, ஒரு முக்கோணத்தை உருவாக்கியிருக்காங்க. அதில் அந்த ஒன்றில் வந்து பயன்படுத்தப்பட்ட குச்சிகளின் எண்ணிக்கை, அடுத்ததில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, குச்சிகளின் எண்ணிக்கையை கேட்டிருக்காங்க. அடுத்த படத்தில் என்ன செஞ்சுருக்காங்க, மையத்தில் ஒரு குச்சி எந்த பக்கம் இணைச்சிருக்காங்க, இங்கேருந்து ஒரு குச்சி, இங்கேருந்து ஒரு குச்சி. அப்போ மொத்தம் எத்தனை குச்சி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அந்த ரவுண்டாக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதான் தீக்குச்சியோட மொனன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு அடுத்த படம் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் கேள்வி, பயன்படுத்தப்பட்ட குச்சிகளின் எண்ணிக்கையை காண். இப்போ வந்து முதல் படத்தில் எத்தனை குச்சி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். முதல் படத்தில் எத்தனை குச்சி இருக்குது பாருங்கள், தீக்குச்சி எத்தனை இருக்கும், 1 2 3 குச்சி இருக்குது. படம் அடுத்த படத்தில் எத்தனை இருக்குது அப்படின்னு பாருங்கள். மேலேருந்து பார்த்துட்டே 1 2 3 4 4 5 6 7 8 9 தீக்குச்சி. அதுக்கு அடுத்த படத்தில் எத்தனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வரும். அது வரிசையாக நீங்கள் அது மாதிரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும். அதுக்கு அடுத்த படம் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. இப்போ மொதல் படத்தில் என்ன இருக்குது வித்தியாசம், ரெண்டாவது படத்தில் ஒரே ஒரு கோடு குறுக்க வந்துச்சு சென்டரில். அதுக்கு அடுத்த படத்தில் என்ன இருந்துச்சு, மூணாவது படத்தில் 2 குறுக்க கிராஸில் வந்துச்சு. அப்போனா அதுக்கு அடுத்த படத்தில் 3 வரணும், கிராஸ் வந்து 3 வரணும். பக்கத்தை லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு இணைக்கக்கூடிய அந்த கிராஸ் வந்து 3 வரணும். அதனால் 1 2 3 அப்படின்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் சென்டரோட இணைச்சோம்னாக்கா அதே மாதிரி இணைச்சி பார்த்தோம்னா மொத்தம் இந்த அடுத்த முக்கோணம் இப்படி தான் வரும். இத்தனை குச்சி இருந்தால் அடுத்த முக்கோணத்தை நம்ம உருவாக்கலாம். அதனுடைய எண்ணிக்கை 30. அதை பார்த்திங்கன்னா தெரியும். அடுத்தது பார்த்திங்கன்னா, அஞ்சல் குறியீட்டு எண்களை கொண்டு கடிதங்கள் எவ்வாறு பிரிக்கப்படுகிறது. நிறைய நம்பர் கொடுத்துருக்காங்க. 604 506 604 516 லெட்ரு வந்து இது மாதிரி வந்திருக்கு. பின்கோடுக்கு போட்டு லெட்ரு வந்திருக்கு, 15 லெட்ரு வந்திருக்கு. அதை எப்படி பிரிப்பாங்க? எல்லாத்துலேயுமே 604ங்கிறது பொது, அது வந்து மாற்றமே இருக்காது. அந்த ஒரு குறிப்பிட்ட டிஸ்ட்ரிக்டினுடைய கிராமங்களை குறிக்குதுன்னு வச்சிங்களேன். இப்போ இந்த 604 விட்டுட்டோம்னா பாக்கி என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். அதை வந்து அப்படியே நம்ம என்ன செய்யணும்னா ஏறு வரிசையில் எழுதிக்கணும். அவ்வளோதான். 303 470 505 506 509 510 515 516 520 560 இந்த எண்கள் தான் வந்திருக்கு இதில். அதில் எழுதிட்டு இதில் வந்து எத்தனை லெட்டர் வேணாலும் தூக்கி போடலாம். இப்போ 303 இன்னொரு லெட்டர் வந்திருக்கா, அதில் தூக்கி போட்டுருவாங்க. 470ன்னு வந்துச்சுனாக்கா 470 அந்த லெட்டர் தூக்கி போட்டுருவாங்க. அவ்வளோதான். எத்தனை லெட்டர் 10 லெட்டர் வந்தாலும் அதில் தூக்கி போட்டுருவாங்க. இதில் அது மாதிரி இந்த மொத்தம் 15 நம்பர் வந்திருக்கு. அப்போ 470 கூட 2 சமயத்தில் 2 இடத்துல வந்திருக்குது. 470 2 இடத்துல வந்திருக்கு. 505 அது மாதிரி 506 வந்திருக்கான்னு பார்க்கணும். அது நம்ம அதை பற்றி நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. அதில் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத கடைசியாக நம்ம வந்து பக்கத்தில் எழுதி போட்டுற வேண்டியதான். 303 எத்தனை லெட்டர் இருக்குது, ஒரு லெட்டர் இருக்கா, ரைட். 470 எத்தனை லெட்டர் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். 470 2 லெட்டர் இருக்குது. 505 அப்படிங்கிற இதில் எத்தனை லெட்டர் இருக்குது, 505 மொத்தம் ஒரே ஒரு லெட்டர் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது மாதிரி அந்த கோடை போட்டு அது அந்த அந்த லெட்டர் வர 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 அந்த கட்டமாக அந்த ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்க போஸ்ட் ஆஃபீஸில், அதில் தூக்கி போட்டுருவாங்க. அதில் எத்தனை லெட்டர் வந்திருக்குன்னு பார்த்துக்க வேண்டியதான். அடுத்தது ஆங்கில எழுத்துக்களில் A = 1 B = 2 C = 3 அப்படின்னு வரிசையாக நம்பர் கொடுத்துக்கிட்டே போக சொல்கிறாங்க. இசட்டுக்கு வந்து 26 வரும் அப்படின்னா இல்லைங்களா, அப்படிங்கிறத வச்சு விடை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்பர் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து 7 15 15 4 அப்படின்னு ஒரு நம்பர் கட்டோம். அதுக்கப்புறம் 13 15 18 14 அதுக்கப்புறம் 9 14 7ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், உடனே ரஃப் ஷீட்டில் ABCD Z வரைக்கும் எழுதி வேறு வழியில் எழுதி தான் ஆகணும். வரிசையாக நம்பர் போட்டு தான் இப்போ தான் கரெக்டாக எழுத முடியும். 1 2 3 போட்டு 26 வரைக்கும் போட்டுருங்க. போட்டுட்டு முதல் கட்டத்தில் என்ன இருக்குது, 7 இருக்குது. ஃபஸ்ட்டு 7க்கு பதிலாக என்ன போடணும், G. அதுக்கப்புறம் 15 இருக்குது. 15க்கு பதிலாக O. மறுபடியும் 15 இருக்குது, O. அதுக்கப்புறம் D இருக்குது, 4 இருக்குது, அதுக்கு பதிலாக D. அப்போ என்ன, முதல் கட்டத்தில் எந்த எழுத்து உருவாக்கப்பட்டிருக்கு, GOOD அப்படின்னு உருவாக்கப்பட்டிருக்கு. அவ்வளோதான். குட் அப்படின்னு வந்து ஒரு எழுத்து கிடைக்கிது. ரெண்டாவது கட்டத்தில் முதல்ல 13 இருக்குது. 13க்கு பதிலாக என்ன வரணும், M வரும்.
அதுக்கப்புறம் 18க்கு பதிலாக ஆர் வரும். அதுக்கப்புறம் ஓக்கு பதிலாக 15க்கு பதிலாக ஓ வரும். 13க்கு பதிலாக எம்மு, அதுக்கப்புறம் 15க்கு பதிலாக ஓ, 18க்கு பதிலாக ஆர், அதுக்கப்புறம் 14க்கு பதிலாக என், அதுக்கப்புறம் 9க்கு பதிலாக ஐ, மறுபடியும் 14க்கு பதிலாக என், 7க்கு பதிலாக ஜி. அப்போ குட் மார்னிங் அப்படிங்கிற அந்த எழுத்து உருவாக்கப்பட்டிருக்கு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன கணக்குன்னா, ஏக்கு பதில் ப்ளஸ்ன்னு போட்டுக்கணுமா, பிக்கு பதில் மைனஸ்ன்னு போட்டுக்க, சிக்கு பதில் வந்தால் எக்ஸ்ன்னு போட்டுக்கோங்க, டிக்கு வந்து வகுத்தல் போட்டுக்கோங்க, டிவைடர் போட்டுக்கோங்க. அப்படி போட்டுக்கிட்டேன்னா 4B 3C 5A 3 30 D2 என்ற அமைப்பில் விடையை காண் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ வந்தால் ப்ளஸ்ஸு போடணும், பி வந்தால் மைனஸ் போடணும், சி வந்தால் பெருக்கல் குறி போடணும், டி வந்தால் வகுத்தல் குறி போடணும். அந்த நம்பர் அப்படியே இருக்கும். அவ்வளோதான். இப்போ 4 பிக்கு பதிலாக மைனஸ், 3 பெருக்கல் சிக்கு பதிலாக 5, அதுக்கப்புறம் சிக்கு பதிலாக பெருக்கல் 5 அப்படியே வந்துடும். அதுக்கப்புறம் ஏ மறுபடியும் வந்திருக்கு ப்ளஸ் 30, டி வந்திருக்கு வகுத்தல் 2. இந்த மாதிரி கணக்கில் நம்ம என்ன சொல்லியிருக்கோன்னா, இந்த பெருக்கல் இருக்கிறது எப்போதுமே வந்துச்சுன்னா அது ஒரு ப்ராக்கெட் அந்த அடையாளத்தை விட்டுட்டு, நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த கணக்கு ரொம்ப ஏமாந்துருவீங்க. அடையாளத்தை விட்டுட்டு தான் நம்ம என்ன செய்யணும், ப்ராக்கெட் போடணும். இப்போ நான் பார்த்துருக்கேன் 4 மைனஸ்னு போட்டிருக்கேன், அதுக்கு மைனஸுக்கு போடல பாருங்கள், 3 பெருக்கல் 5 அதுக்கு மட்டும் ப்ராக்கெட் போட்டிருக்கேன், ப்ளஸ் 30 வகுத்தல் 2. இப்போ நம்ம அந்த விதிப்படி என்ன ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணுன்னாக்கா, வகுத்தல் தான் முதல்ல பார்க்கணும், அப்புறம் பெருக்கல், அப்புறம் தான் ப்ளஸ்ஸு, அப்புறம் மைனஸ்ன்னு சொல்லியிருப்போம் இந்த ஏற்கனவே சாப்டரில் பார்த்தீங்கன்னா. அப்போ 4 மைனஸ் 3 பெருக்கல் 5, 30 வந்து 2ஆல் வகுத்தா 15. அதுதான் முதல்ல ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் செய்யணும். அதுக்கப்புறம் 3 5 15. இப்போ 15 மைனஸ் 15 ப்ளஸ் 15 அதை அடித்தா விடை வந்து 4. நீங்கள் 4 12ன்னு நம்ம 4ஐயும் 3ஐயும் 4ல் 1 போச்சுன்னா 1, ஓர் 5 5 அப்படின்னு போட்டிங்கன்னா கணக்கு தப்பாக போயிடும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. 4ல் 3 போச்சுன்னா 1, அந்த 1ஆல் 5 பெருக்குன்னா 5, அதுக்கப்புறம் வந்து 5ஓட 30 கூட்டினா 35, 35 2ஆல் வகுத்தா என்ன வரும், வகுத்தல் பின்னத்தில் வரும். அதனால் அப்படி போட்டால் கணக்கு முறை தப்பு. இப்படி தான் போடணும். ப்ராக்கெட் நாம் தான் போடணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ப்ராக்கெட் வந்து நம்பர் போடாமல் கணக்கை வந்து போட முடியாது. ப்ராக்கெட் எதுக்கு போடணும், பெருக்கலுக்கு போடணும், அந்த வகுத்தலுக்கு போடணும். வகுத்தில் தான் ஃபஸ்ட்டு செய்யணும். அதனால தான் முதல்ல வகுத்து போட்டிருக்கும் பாருங்கள். 30 2ஆல் வகுத்தா 15, 3 5ஆல் பெருக்குனா 15, அதுக்கப்புறம் போடணும் அடுத்த ஸ்டெப்பில். அதுக்கப்புறம் மைனஸ் 15 ப்ளஸ் 15 அடிபடுபடும், பாக்கி 4. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ஹெச், அடுத்தது 2O 3W. அது ஒரு சொல் மாதிரி 4A 5R 6E 7Y 8 0 9U அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த நம்பரெல்லாம் வந்து மறைச்சிருங்க அப்படிங்கிறாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. சும்மா கணக்கு வந்து எப்படி ஏமாத்துறாங்க பாருங்கள். நம்பரெல்லாம் வந்து மறைச்சிருங்க, நீக்கிடலாம். நம்பரை நீக்கிட்டா 2 3 அது நீக்கிட்டால் பாக்கி என்ன இருக்கும், HOW இருக்கும். அதுக்கப்புறம் 4 5 6 நீக்கிட்டா R, அதுக்கப்புறம் 7 8 9 நீக்கிட்டா YOU, ஹவ் ஆர் யூ. அதான், வேறு ஒன்றும் இல்லை. அப்படி அவங்க கேட்குறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வித்தியாசமான கணக்கு, விடுபட்ட எண்களை நிறைவு செய்க. 1 2 3 4 = 10. 10 சரியாக வருது பாருங்கள். 3 6 4 கூட்டினா 10. அடுத்த வரிசை அவங்களே ஆரம்பிச்சிருக்காங்க. 2 3 4 5 கூட்டினா 14. அதுக்கு அடுத்த வரிசையில் அவங்க விடை கேட்டதில் கட்டம் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கட்டம், கடைசியில் விடையும் கட்டம். முதல்ல 1ன்னு ஆரம்பிச்சிச்சு, அதுக்கப்புறம் 2ன்னு ஆரம்பிச்சிச்சு. அப்போனா அடுத்தது எப்படி ஆரம்பிக்கும், 3ன்னு தான் ஆரம்பிக்கும். அவ்வளோதான். 3 4 5 6 அதை கூட்டினா 3 4 7 5 12 6 18 தான் விடை. அப்போ சரியாக வந்துடும். அதுக்கப்புறம் பாருங்கள் 4 5 6 ப்ளஸ் கட்டம் போட்டிருக்காங்க. அப்போ 4 5 6னா அதுக்கு அடுத்த நம்பர் 7, எல்லாத்தையும் கூட்டினா 7 6 13 12 22 அப்படின்னு விடை வரும். இது மாதிரி ஒரு கணக்கு கேட்பாங்க. அதுக்கப்புறம் 1 3 5 7 = 16. 1ல் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்த கட்டத்தில் பாருங்கள், கட்டம் போட்டு +5 + 7 9 = 24 போட்டிருக்காங்க. அப்போ அடுத்த கட்டம் வந்து முதல் கட்டம் வந்து 3ன்னு வரும். நம்பர் வந்து 3. அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா 5 7 9 அடுத்து கட்டம் போட்டிருக்காங்க. கட்டம் போட்டு தான் நம்ம நிறைவு செய்யணும். அவ்வளோதான். அதை கீழே எழுதி காமிச்சிருக்கேன் விடை. அவ்வளோதான். 11 கூட்டினா 32. அதுக்கு அடுத்தது பாருங்கள் AB, அதுக்கப்புறம் DEF, அதுக்கப்புறம் HIJK, அதுக்கப்புறம் கட்டம், அதுக்கப்புறம் STUVW. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கணும். முதல்ல AB 2 எழுத்தாக இருந்துச்சு. அடுத்தது 3 எழுத்து இருக்குது, DEF, அப்புறம் 4 எழுத்து இருக்குது. அதுக்கு அப்போனா 5 எழுத்து இருக்கும் அடுத்த கட்டத்தில்னு முடிவு பண்ணிக்கணும் முதல்ல. சரி, AB. அதுக்கப்புறம் என்ன இல்லை, சியை காணும் பாருங்கள், சி இல்லை. DEF,
அதுக்கப்புறம் ஜி இல்லை, அப்போ இடையில ஒரு எழுத்தை விட்டுறணும்னு அர்த்தம். அவ்வளோதான். ஹெச்ஐஜேகே எல்லை விட்டுட்டோம்னா எம்என்ஓபிக்யூஆர். அடுத்தது எம்என்ஓபிக்யூ தான், ஆரை விட்டுட்டு தான் அதுக்கு அடுத்து எழுதி காமிச்சிருக்காங்க. எஸ்டியூவிடபிள்யூ இருக்குதுன்னு எழுதி காமிச்சிருக்காங்க நம்மளை. அதனால் 2 எழுத்து, 3 எழுத்து, 4 எழுத்து, அடுத்து 5 எழுத்து, 6 எழுத்து, இடையில் ஒரு எழுத்தை விடணும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் பாருங்கள், 20, 19, 17, ஒரு கட்டம், 10, 5. இதில் பார்த்திங்கன்னா எப்படி இந்த இதை கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 20ல் 1 போச்சுன்னா 19, 19ல் 2 போச்சுன்னா 17. இது கொஞ்சம் நல்லா வித்தியாசமான கணக்கை நான் இப்போ போட்டு காமிக்கிறது தான் உங்களுக்கு எளிதாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் அதை கண்டுபிடிக்கிறது சிரமமாக இருக்கும். 20ல் 1 போச்சுன்னா 19, 19ல் 2 போச்சுன்னா 17. அப்போ அடுத்தது 17ல் 3 போச்சுன்னா 14. அதுக்கப்புறம் 14ல் 4 போச்சுன்னா 10. அந்த 10ல் 5 போச்சுன்னா 5. அப்போ 1 கழித்து 2 கழித்து 3, 4, 5 கழிக்கிறாங்க. இங்கே இது வரைக்கும் நம்ம பார்த்த கணக்கில் இது மாதிரி ஒரு கழித்தல் கணக்கு வரைய வந்திருக்காது. அதனால் இந்த கணக்குடன் இந்த புத்தகம் 6ஆம் வகுப்பிற்குரிய 3 தொகுதிகள் பிரிச்சிருக்கிறாங்க. அதில் 3rd டேர்ம் தான் இது ஃபுல்லாக. இப்போ நம்ம 3rd டேர்ம் கடந்தரை முடிச்சிட்டோம். ஆக 6ஆம் வகுப்பினுடைய கணித பாடத்தை நாம் அலசி ஆராய்ந்து கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு எல்லாத்தையும் முக்கியமான கணக்குகளாக கொடுத்துருக்குறேன். நீங்கள் தொடர்ந்து கணக்குகளை போடுங்கள், பாருங்கள், நிறைவு செய்யுங்கள், பயனடையுங்கள். நேற்றைய தினம் நான் ஒரு தமிழில் ஒரு வினாத்தாள் கொடுத்துருந்தேன், விடை எழுதி அனுப்புங்கன்னு. ஆனால் யாரும் எழுதி பார்த்தாங்களா, நேரம் இல்லையா என்னன்னு தெரியல. அதை எழுதுனீங்கன்னா உங்களுக்கு நல்லது, அவ்வளோதான். விடை இருக்குது என்னோட, அதை நான் விடை ஆனால் போட மாட்டேன். ஏன் போட மாட்டேன், நீங்கள் எழுதணும் இல்லையா, அதுக்காக தான். ஒரு அரை மணி நேரம் உட்காந்திங்கன்னா எழுதிடலாம். அதனால் எழுதுங்கள், மற்றவரிடம் பகிருங்கள். அந்த கணக்குகளை 6ஆம் வகுப்பு இன்றைக்கி முடிஞ்சிருச்சு கணக்கு. இதுக்கப்புறம் 7ஆம் வகுப்பு தான். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.